ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, குழந்தைகளுக்கு நார்மலாக ஏற்படக்கூடிய சளி இருமலை எப்படி வீட்டிலேயே சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே குழந்தைகளுக்கு இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கிறதுனால அடிக்கடி சளி இருமல் வந்துடும். சளி இருமல் பொதுவாக குழந்தைகளுக்கு 4 வயசு வரை அடிக்கடி வந்துட்டே தாங்க இருக்கும். என்னதான் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் க்யூர் பண்ணாலும் அது அடிக்கடி வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இதுவே வெயில் காலமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பாடி ஹீட் ஆகி மோஷன் ப்ராப்ளம் கூட வரும். ஆனால் இப்போ மழைக்காலமும் பனிக்காலமும் ஆரம்பிக்கிறதுனாலையும் அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் ஏற்கனவே கம்மியாக இருக்கிறதுனாலையும் அடிக்கடி சட்டுன்னு சளி இருமல் பிடிச்சிக்குது. குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் தாய்மார்கள் குளிச்சுட்டு அப்படியே ஈரத்தலையோட குழந்தைகளுக்கு பால் கொடுத்தாலும், குளிர்ச்சியான சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டாலும் குழந்தைகளுக்கு சட்டுன்னு சளி பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால மழை பனி காலங்கள்ல கொஞ்சம் முடிஞ்ச வரை குளிர்ச்சியான சாப்பாடுகளை தவிர்த்துட்டு குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுங்க. இதெல்லாம் சரியா செஞ்சு குழந்தைகளுக்கு அதையும் மீறி சளி இருமல் வந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வீட்டிலேயே இஞ்சி காப்பி ரெடி பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். 6 மாசத்துக்கு கம்மியா இருக்கிற குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா தாய் இந்த இஞ்சி காப்பியை குடிச்சா போதும். தாய் இஞ்சி காப்பி குடிக்கிறதுனால தாய்ப்பால் மூலமா குழந்தைகளுக்கு இந்த மருந்து செல்லுது. இதனால அவங்களுக்கு சளி இருமல் கம்மியாயிருது. இந்த இஞ்சி காப்பியை குழந்தைகளுக்கு நீங்க செஞ்சு கொடுக்கறதுனால சளி ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்க்கலாம். 2 துளசி இலைகள், சின்ன துண்டு இஞ்சி, 1 ஏலக்காய், கொஞ்சமாக வெல்லம், 4 மிளகு. இதை எப்படி தயார் செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். துளசியும் இஞ்சியும் நீங்க சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையும் இந்த தண்ணியில சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். தண்ணி நல்லா கொதிச்சு கலர் சேஞ்ச் ஆகணும். 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணீர் சேர்த்துருக்கோம். இது 1/2 கப் அளவுக்கு ஆகிற வரை நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சுட்டு வருது, கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ இது 1/2 கப் அளவுக்கு ஆயிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். குழந்தைகளோட சளி இருமலை குறைக்கும் இஞ்சி காப்பி இப்போ ரெடி ஆயிருச்சு. இது நீங்க குழந்தைகளுக்கு 3 நாள் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சளி கம்ப்ளீட்டா கியூர் ஆயிரும். 6 மாசத்திற்கு மேல உள்ள குழந்தைகளுக்கு டெய்லியும் 2 முறை இந்த இஞ்சி காப்பியை கொடுக்கலாம். 1 வயசுக்கு மேல உள்ள குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னா 1 சங்கு விகிதம் 2 வேளைக்கு கொடுக்கணும். இப்படி நீங்க 3 நாளைக்கு தொடர்ந்து கொடுக்கறதுனால சளி ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.